வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசி, அதாவது வாரணாசியில் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க இந்த காசிக்கு தான் வந்திருக்கோம். சரி, நம்ம காசிக்கு வந்துட்டோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மண்டபம் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மடத்தில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம்னு சொல்லுவாங்க. இந்த மடத்தில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், தங்க போகிறோம். எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது காசியோட வரலாறு அப்படின்னும் போது, இது சுமார் ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலாச்சார கல்வி மையமா இந்த காசி வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது கங்கையில முழுகினால வந்து பாவம் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வெறும் 1500 5 நாளைக்கு காசியில எப்படி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குற இடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியா நம்ம இங்க வந்துட்டு மடத்துக்குள்ளார போயிட்டு இருக்கோம். நீங்களே யோசிப்பீங்க, காசியில எப்படி சாத்தியம்? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 200 தான் தங்குறதுக்கா? எப்படிங்க, இதெல்லாம் நம்பவே முடியல. வெளியில போறீங்கன்னா 1500, 2000, 3000 ஆகுது. அதுவும் ஒரு நாளைக்கு 200 எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆமாங்க, அதுக்கு உண்டான இடம் தான் அது. நம்மள மாதிரி ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து தங்கக்கூடிய இடம் தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் அப்படிங்கிறது. ஒரு வழியா நம்ம இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அப்கமிங் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க காசிக்கு ஆன்மீகம் பயணம் போறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாப்ல இறங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட ஸ்டாப் காசிலே இருக்கா இல்ல வாரணாசிக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீங்க காசிக்கு போனாலும் சரி, வாரணாசிக்கு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே நீங்க ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி பிடிச்சிக்கங்க. இல்ல நிறைய பேர் இருக்கீங்கன்னா நார்மல் ஆட்டோவே எடுத்துக்கோங்க. அங்க வந்துட்டு கோடோலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கோடோலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னா, சுசில் தியேட்டருக்கு பேக் சைடு இருக்கு. சரிங்களா? அங்க வந்துட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார் விடுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டீங்கன்னா எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் தெரியும், ரிக்ஷாவுக்கும் தெரியும். நீங்க இங்க எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. இங்க வந்துட்டு ஒரு தெருவுக்குள்ளார வரணும். தெருவுக்குள்ளார வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஈஸியா அடைஞ்சிடலாம். ஆமாங்க, இப்படிதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழரோட கலாச்சாரம் மாதிரி தான் இந்த இடம் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மாதிரி, ஒரு அரண்மனை மாதிரி, அந்த ஒரு அமைப்புல தான் அது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே அந்த காலத்துல கட்டினது தான். இதை புதுப்பிச்சு இப்போ இந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி மாத்திருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கோ இல்ல மற்றது எல்லாமே. இதுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா கோவில் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே ஆபீஸ் ரூம் அப்படிங்கிறது மேல இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே தங்கக்கூடிய ரூம்கள், இடம் தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம உள்ளார போகலாம். இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நார்மலா தங்கக்கூடிய இடம். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாய் தலகாணி எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு லாக்கரும் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த லாக்கருக்கு தனியா 50 பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லாக்கர்ல நீங்க பேக் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரூமை பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ வந்த உடனே நம்ம மேலதான் போகணும். ஏன்னா ஆபீஸ் ரூம் அப்படிங்கிறது மேலதான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போவோம். ஒரு வழியா நம்ம மேல ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம் வந்து பாத்தீங்கன்னா பாய் தலகாணி அந்த மாதிரி வேணுமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்கு. உங்களுக்கு செப்பரேட்டா ரூம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ஆகும். இதுல ஏசி நான் ஏசி இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. லாக்கர் தனியா வேணும்னாலும் லாக்கர் 500 ஆகும், 50 ருபீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வந்த உடனே உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அதாவது நீங்க தனியா வரீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மினிமம் 2 பேர் வேணும். நீங்க பாய் தலகாணி அந்த ஒரு இடத்துல தங்குறீங்கன்னா கூட 2 பேரா இருக்கணும், அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க தனியா வரீங்க அப்படின்னா
அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரூல் இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம ஒரு வழியா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டு ரூம் வாங்கிட்டோம். நம்ம வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயில படுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ்க்கு நமக்கு தங்குறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்த ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 200ங்கிறது யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 200 அப்படிங்கிறது மினிமம் ஒரு 1000 அந்த மாதிரி ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்த நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஆன்மீக பயணத்துக்காக வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே ஆன்மீக பயணத்துக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கங்கையில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மேக்சிமம் இங்கே வர்றவங்க எல்லாமே வருவாங்க. கண்டிப்பாக இங்கே வர்றவங்க எல்லாமே அவங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃபை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இல்லை நேராக வந்தாலும் ரூம் அவைலபிளாக இருக்கும். சீசன் டைமை பொறுத்தா இருக்கும். கும்பமேளா அந்த டயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ சீசன் டைமுக்கு உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி வந்தீங்கன்னா நேராக வந்து கூட அங்கே தங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8953479419. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 740800000884. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா புக் பண்ணிப்பாங்க. இது அவங்களோட ஆஃபீஸ் நம்பர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் 24 ஹவர்ஸ் ஹீட்டர் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து காசியில் ரொம்ப குளிரும், அதனால ஹீட்டர் 24 ஹவர்ஸுமே இருக்குது. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாத்ரூமும் இருக்குது. சரிங்களா? ஷவர் பாத்ரூமும் இருக்குது. அதே மாதிரி அட்டாச்சுங்கிற வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. அதே மாதிரி நார்மல் டாய்லெட் இருக்குது. வயசானவங்க இல்லை குழந்தைங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக எது இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஹேண்ட் வாஷும் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில இருந்து இல்லை வெளியூர்லேருந்து அவங்க வருவாங்க இல்லையா, வந்து தங்குவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடு வருவாங்க, பூஜை பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் அவங்க எங்கே போயிட்டு வாங்குவாங்க? இப்போ திதி கொடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான கலசம், சொம்பு அந்த மாதிரிலாம் எங்கே போயிட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே இவங்களே வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு சம் காசு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கலசம், சொம்பு, மற்ற பாத்திரம் எதனா வேணும் அப்படின்னா இவங்ககிட்டே இருக்குது. அதே இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, நான் வந்துட்டேன். இங்கேருந்து நான் சாமி பார்க்க போகிறதுக்கு எனக்கு தூரமா அப்படின்னா எல்லாமே பக்கம் தாங்க, நியர்பைல தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இவங்களே சாப்பாடு போடுவாங்க. ஆனால் சாப்பாடுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி. சாப்பாடும் நல்லா நீட்டாக தான் இருக்கும். இதான் டைனிங் டேபிள். மேலே 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரியல், ரசம், மோர், சாப்பாடு எல்லாமே சேர்த்து அவங்களே செய்வாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதுக்கு நம்ம டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். லாஸ்ட் மினிட்ல போனால் சாப்பாடு கிடைக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சாப்பாடு வேணுன்றீங்க அப்படின்னா இப்போ மதியத்துக்கு வேணும் அப்படின்னா காலையிலேயே சொல்லிடணும். நைட்டுக்கு வேணும்னா மதியத்தில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம காசிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு எங்கே தங்குறது, மொழி தெரியாத ஊராச்சு, அங்கே போயிட்டு யாருக்கிட்ட பேசுறது, எப்படி ரூம் கிடைக்கும், ரூம் ரேட் அதிகமாக இருக்குமே, எங்கே எப்படி நான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இடம் இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மட்டும்தாங்க. ஏன்னா தமிழ் ஆளுங்க தான், தமிழ் சாப்பாடு தான். சரிங்களா? ஸோ பட்ஜெட்டில் தங்கணும் அப்படின்னா ஏழைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான இடம் தான். என்ன ஒன்று, அந்த இடத்த நம்ம நீட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் கம்மியாக தராங்க அப்படின்னா அதுக்குண்ட மதிப்பு நம்ம கொடுக்கணும். நன்றிங்க.